எம்எஸ் விஸ்வநாதன் ஒளிஞ்சு போகிற டைம் முடியுது. இளையராஜா வரும்போது என்னையா காக்கா மாதிரி கத்துறான், அவனா மியூசிக் டைரக்டரான யார் இளையராஜா. ஒரு 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 குரூப் என் ஃப்ரெண்டோட அப்பாலாம் இருப்பார், அவரெல்லாம் இறந்துட்டார், இப்போ 90 வயசில் இறந்துட்டார். என்ன பாடுறான், வாட வாட்டுது, என்ன குளிரில் பிச்சைக்காரன் பாடுற மாதிரி இருக்குட்டாங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த வாய்ஸ் தான் இன்றைக்கி வந்து பலரை வந்து உயிர் வாழ வைத்து கொண்டு விமர்சனம் பண்ணவங்க. அந்த சங்கீத கலாநிதிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இளையராஜாவை ஏற்றுக்க முடியல, அவங்கெல்லாம் ஜீரணிக்க முடியாமல் இந்த மாதிரி இருக்குது, குரல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கடைசியில் அவங்களே வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு. ஏன்னா இளையராஜா என்ன பண்ணால் அவங்க ஃபீல்டில் புகுந்து அடித்து அவங்க ரசிகர்களை புறந்திக்கிட்டார். அப்போ இதெல்லாம் பாட்டு இல்லையா அப்படின்னா பாகவதர் கட்சியில் பாம்பு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி போயிரு, இருக்கியா ஓடுறியா இருக்கியான்றாரு, துரத்தி விட்டான் இளையராஜா வந்து. எப்படி உண்மையாக நடந்தது என்ன? ஆமாம், அதில் பாம்பை கொண்டு விட்டுருவாங்க. உங்கள் கச்சேரியில் பாம்பை விட இந்த காலத்தில் இந்த பாகவதர் பாடினா பாம்பு வரும் அப்படின்னு நம்புவாங்க. அது தான் கவுண்டர் பண்ணி காமெடியெலாம் வந்தது. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் புது படங்கள் ரிலீஸ் ஆகி ஓடுதோ இல்லையோ, பழைய படங்கள்லாம் ரீரிலீஸ் நிறையா ஆகுது. பழைய படங்கள்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆகுதுன்னு பார்த்தா ஹாலிவுட்லேயும் ஆகுது. ஹாலிவுட் படங்களும் இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரீரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன, ஏன் புது படங்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி அண்ணன் உமாபதி என்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன். வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கண்ணே, இந்த மாதிரி ரீரிலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 இயர்ஸ் ஆஃப் நாயகன், 40 இயர்ஸ் ஆஃப் பணக்காரன் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து முன்னாடி ரஜினி கமல் படம் ரீரிலீஸ் ஆச்சு. அப்புறம் பார்த்தா இவர் தனுஷ் படம் ஒன்று ரீரிலீஸ் ஆச்சு. தனுஷ் படம் ரீரிலீஸ் ஆனது 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் ஒன்று ரீரிலீஸ் ஆச்சு, அது ஒன்று பண்ணாங்க. அப்புறம் புதுப்பேட்டை ரீரிலீஸ் பண்ணாங்க. சரி, இங்கே தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா தெலுங்கில் வந்து நாகார்ஜுனா வந்து சிவா அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த பாட்டனி பாட்டம் உண்டு, அது 1989 ராம்கோபால் வர்மா. அந்த படம் ரீரிலீஸ் இந்த வாரம் 35 வருஷம் கழிச்சு சிவா ரீரிலீஸ். அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக வச்சு அதே மாதிரி அமலாவும் நாகார்ஜுனாவும் வந்து டான்ஸின்ஸ்லாம் ஆடி ஸ்டேஜில் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அது சிவா வந்து ரொம்ப ரிமார்க்கபிள் ஃபிலிம், பார்க்குறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்து சரி ஓகே தெலுங்கில் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மற்ற 2 லாங்குவேஜ் விட்டு திடீர்னு பார்த்தா இங்கிலீஷில் பார்க்குறேன் ஸ்பைடர் மேனு, கில் பில்லு எல்லாமே ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இது புக் மை ஷோவில் போய் பார்த்தா நியூ ரிலீசஸ் ரீரிலீசஸ்னே ஒரு காலம் இருக்குது. இது பத்தாவதுக்கு என்னன்னு பார்த்தா விண்ணை தாண்டி ஒரு வயங்கிற படம் இந்த நார்த்தில் வந்து தில்வாலே துல்லானே லே ஜாயங்க படம் வந்து தொடர்ந்து ஓடிட்டே இருக்குது ஒரு தேட்டரில் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருஷமாக ஓடுது, 15 வருஷமாக ஓடுது அப்படின்னு. அந்த மாதிரி விண்ணை தாண்டி ஒரு படம் டெய்லி மத்தியானம் 12:30 மணிக்கு விஆர் மாலில் ஓடிட்டுருக்கு. இன்னமும் 30 பேர் 40 பேர் டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்க. அந்த நான் பார்க்குறேன் டிக்கெட் புக்கிங் இருக்கான்னு, புக்கிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு தான் சிம்புவே சேர்ந்து புக் பண்ண முடியும், இல்லை கௌதம் வாசன் பண்ண முடியும், த்ரிஷா கொஞ்சம் பண்ண முடியும். ஆனால் இவ்வளோ நாளைக்கு வந்து அவங்களே பண்ணுவாங்கிறது டவுட்டு தான். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ரீரிலீஸை? இல்லை இது அவங்களா பண்ணுறது இல்லை. அதாவது எப்படின்னா சினிமா மட்டும்தான் மனிதனுக்கு வந்து ஒரு மெமரியை வந்து ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு தளம். பாட்டும் சினிமாவும் தான். பாடல் முதல் பாடல் தான், அப்புறம் சினிமா. இப்போ எதுக்காக பாட்டை வந்து ஒரு மனுஷன் வந்து மைண்ட் செட் ஆகி திருப்பி கேட்குறான்னா 10 வருஷம் 20 வருஷம் இப்போ உள்ள பசங்க 2K கிட்ஸ் இளையராஜா பாட்டை போட்டு டிரைவர்லாம் ஓட்டிகிட்டு இருக்கான் வண்டியை கிராமத்துலலாம். அந்த சின்னத்தம்பி படம் வந்தப்போ அவன் பிறந்திருக்கவே மாட்டான். ஏன்னா சின்னத்தம்பிக்கே வந்து தாலி கட்டினா தான் கல்யாணமானு தெரியாது. அப்புறம் இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் அந்த காலத்தில் பிறந்திருக்க மாட்டான். அப்போ அவனும் பார்த்திங்கன்னா பஸ் டிரைவராக இருக்கான் இன்றைக்கி 25 வயசில். அவனும் பார்த்தா போமா ஊர்வலம் பாட்டை போடுறான், இளையராஜா பாடல்களை போட்டு கேட்டுட்டு போயிட்டுருக்கான். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட மெமரியில் போய் உட்காந்துடுறது. இப்போ நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும், போய் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் வந்து உங்கள் மைண்டில் உட்காந்துரும். நீங்கள் 100 வருஷம் 50-80 வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் அந்த சாங் தான் உங்களுக்கு பிடிக்கும். அந்த சாங்கு அந்த சில சாங்கில் தான் உங்களுக்கு மனசில் அப்படியே நிற்கும். புது பாட்டுனா உங்களுக்கு பிடிக்காது. அது பழைய இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் கேட்டிங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் ஒளிஞ்சு போகிற டைம் முடியுது. இளையராஜா வரும்போது என்னையா காக்கா மாதிரி கத்துறான், அவனா மியூசிக் டைரக்டரான யார் இளையராஜா. ஒரு 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 குரூப் என் ஃப்ரெண்டோட அப்பாலாம் இருப்பார், அவரெல்லாம் இறந்துட்டார், இப்போ 90 வயசில் இறந்துட்டார். என்ன பாடுறான், வாட வாட்டுது, என்ன குளிரில் பிச்சைக்காரன் பாடுற மாதிரி இருக்குன்ட்டாங்க அந்த காலகட்டத்தில்.
ஆனால் அந்த வாய்ஸ் தான் இன்றைக்கி வந்து பலரை வந்து உயிர் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இப்போ அப்படியே உயிருக்குள்ளே கலந்துருச்சு பலருக்கு. அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன். ஏன்னா அவங்க வந்து எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவங்களோட இசையை கேட்டு அவங்க மைண்டில் செட் ஆகிடுச்சு. அவர்களுக்கு இதுக்குள்ளே ஏன்னா அவங்க அவ்வளோதான் அப்டேட் இல்லை. அதனால் இளையராஜாவுக்குள்ளே வர முடியல. இளையராஜாவில் இருந்தவங்க மட்டும்தான் அப்டேட்டில் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. அப்டேட்லேயே இருக்காங்க, இளையராஜாட்டே இருக்காங்க. ஆனால் இது இளையராஜாவில் மட்டும்தான் சாத்தியம். ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன, ஒரு 10 வருஷத்துக்கு வர நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷன் கேப் மாறுதுங்கிறப்போ ராஜா சாரோட மியூசிக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டு 40 வருஷமாக வந்து அப்படியே நிற்கிது. அன்னைக்கு அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து இப்போ ஏன்னா இளையராஜா அவர்களுடைய குரல் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு தெய்வீக குரலாக மாறிடுச்சு. இளையராஜா குரலை வந்து வெட்டி விட முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லவோ குரல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி விமர்சனம் பண்ணவங்க அந்த சங்கீத கலாநிதிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இளையராஜாவை ஏற்றுக்க முடியல. அவங்கெல்லாம் ஜீரணிக்க முடியாமல் இந்த மாதிரி இருக்குது குரல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கடைசியில் அவங்களே வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு. ஏன்னா இளையராஜா என்ன பண்ணால் அவங்க ஃபீல்டில் புகுந்து அடித்து அவங்க ரசிகர்களை புறம் தூக்கிட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? தூக்குனவுடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு மரியாதை இல்லையா, நம்ம சும்மா சொம்ப தூக்கிட்டு தான் கச்சேரிக்கு போயிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து என்ன பண்ணாரு, ஜீரணிக்க முடியாமல் அந்த இது கச்சேரிகளை விட்டு விலகுனவன் பாதி பேர் நிறையா பேர். போதும் நம்ம பாசுனா நீ இப்போ இதுதான் அந்த இதெல்லாம் நடிச்சிருப்பாப்புல, வடிவேல் ஒரு காமெடி பண்ணியிருப்பாள் அப்படின்னு அந்த மாதிரி ஆகிட்டாங்க. பாகவதர்லாம் முடி வச்சுக்கிட்டு ஸ்டைலாக பாடிக்கிட்டாங்க. அப்போ இதெல்லாம் பாட்டு இல்லையா அப்படின்னா பாகவதர் கச்சேரியில் பாம்பு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி போயிரு, இருக்கியா ஓடுறியா இருக்கியான்ற துரத்தி விட்டாங்க இளையராஜா வந்தாங்க. எப்படி உண்மையாக நடந்ததா என்ன? ஆமாம், அதில் பாம்பை கொண்டு விட்டுருவாங்க உன் கச்சேரியில் பாம்பை விட அப்படின்னு. ஏன்னா இது உண்மையிலே இந்த இதே கோயில் படத்துலேயே ஏதோ ஒரு காமெடி பாம்பு வந்து அவன் பாகவதர் பாம்பு வருதுன்னு கச்சேரி பண்ணுவான். அப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே. நான் பாடினாவே நாகமே வருது அப்படின்னு சொல்லியெல்லாம் இருந்திருக்காங்க. உண்மைதான் அது. இப்போ கார்ப்பரேட் திருடர்கள் செய்கிறாங்கல்ல, புரியுதா உங்களுக்கு? கார்ப்பரேட் திருடர்கள் அவன் வேணாம் வந்து இந்த உதவி செய்கிறான், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ எடுத்து போடுறாங்கல்ல. இப்போ இதை நம்புகிறாங்கல்ல மக்கள். அது மாதிரி அந்த காலத்தில் இந்த பாகவதர் பாடினா பாம்பு வரும் அப்படின்னு நம்புவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க பாகவதர். அது தான் கவுண்டமணி காமெடிலாம் வந்தது. அப்புறம் படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா மக்கள் வந்து பிடிச்ச படத்தை வேறு எந்த மீடியத்துலேயும் பார்க்க முடியாது அந்த காலத்தில். திருப்பி தியேட்டரில் போய் தான் பார்க்கணும். இப்போ ஒரு பாட்டு பார்க்கணும் அப்படின்னா அவன் பிடிச்ச ஒரு வீடியோவோட ஒரு பாட்டு எம்ஜிஆர் லதாவோட பாடுறாரு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த பாட்டை அவன் பார்க்கணும். அந்த சீன் நல்லா இருக்குது. 2 பீஸில் நல்லா ஒரு எம்ஜிஆர் ஒரு டான்ஸு அப்படின்னு வேறு கதை எழுதுன்றது அங்கே போய் தான் கதை எழுத முடியும். கதை அங்கே தான் எழுத முடியும். அதனால் அவன் திருப்பி அந்த படத்தை போடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் வெளியே கிடையாது வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். இந்த சிங்கம் டைலாக் மாதிரி தான். அதில் பார்த்துருப்பேன், இதில் பார்த்துருப்பேன், அதில் பார்த்துருப்பேன், இதில் பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்புறம் எப்படி படம் தேட்டருக்கு போய் பார்ப்பான்? பாட்டை மட்டும் வேணுற பாட்டு மட்டும் பார்க்குறான், காமெடி மட்டும் வேணுற காமெடி பார்த்துட்றான். அப்போ அதை பிரித்து பீஸாக ஆக்கிடுறாங்க. ஆக்கினதுக்கப்புறம் எப்படி தேட்டருக்கு போவான்றதுனால தான் ரீரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஒரு 25 வருஷம். இப்போ என்ன ஆச்சுன்னா யூடியூப்பில் அந்த காலத்தில் வந்து என்னென்னா என்ன ரைட்ஸ் என்னன்னு தெரியாமல் அவன் ஓசியில் எடுத்து போட்ட படத்தெல்லாம் திருப்பி ரீரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் ரைட்ஸ் வச்சுக்கிட்டு யூடியூப்பில் போடாத படங்களை, சோசியல் மீடியாவில் வராத படங்களை நீங்கள் தேட்டரில் ரீலீஸ் பண்ணிங்கன்னா நல்ல கூட்டம் வருன்றது இப்போ தெரிஞ்சிச்சு. குவாலிட்டியாக நல்லா உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கும்போது இப்போ மக்கள் அது ஒரு காரணம். மக்கள் போய் பார்க்குறாங்க, தேட்டரில் ரசித்து பார்க்குறாங்க. பழைய கமல் படம், ரஜினி படம் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இந்த 2K கிட்ஸ் வந்து அதை ஜீரணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு செட் ஆகாது. இப்போ நாயகன் போட்டிருக்காங்க. அப்போ கலாச்சார மாற்றம் ஆகிப்போச்சு. இப்போ அன்றைக்கி வந்து நான் ஒரு வேலுநாயகரோட மக கேட்கும், நீ நல்லவரா கெட்டவராப்பான்னு. அதே இப்போ 2K கிட்ஸாக இருந்தால் என்ன கேட்கும்னா, நீ கெட்டவராக இருக்கிறதுனால தான்ப்பா எனக்கு நல்லதுன்னு டைலாக் மாற்றி எழுதணும். நீ எப்படிப்பா கெட்டவரான, அதனால தான்ப்பா நம்ம குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ போய்ட்டு அரசியலாக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் நீ தான்ப்பா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை மாற்ற வேண்டியது. மக வந்து போலீஸ் ஆஃபீஸரோட ஓட மாட்டான், இன்னொரு திருடனோட ஓடி போயிடுவான். நம்ம அப்பனோட இவன் பெரிய கொள்ளைக்காரனாக இருக்கான், கார்பரேட் கிளவானியாக இருக்கான், ஏமாற்றி எப்படியா ஆட்டையை போட்டுறான், ஃபெமிலியர் ஆகிடுறான், இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கான், புரியுதா? அப்படின்னா அவனை நோக்கி போகும்போது அவங்க அப்பன் சொல்கிறான், ஏம்மா என்னைய விடமா அவன் திருடன்,
நான் உன்னை எப்படி வளர்த்தேன், 3 காரு எத்தனை காலேஜில் சேர்த்து வளர்த்தேன், நீ அவங்க கூட போயிட்ட அப்படிங்கும்போது, இல்லைப்பா அவர் தான்ப்பா எனக்கு வேணும்னு நீங்கள் டைலாக்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். போலீஸ் ஆஃபீஸர் வந்தால் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற இந்த ஆளை கல்யாணம் பண்ணினேன், காலையில் போனான்னா நைட்டு 12 மணிக்கு வரும், கொலை கற்பழிப்புன்னு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, வேணாம். கொள்ளைக்காரனை கல்யாணம்னா ஒரு நாள் தான் அடிச்சாலும் நம்மளை நல்லா வாழ வைப்பான், ஃபாரின் சுற்றலாம் அங்கே சுற்றலான்றது தான் இப்போ உள்ள 2K ஒன்லி ட்ரிப்ஸ் ஃபாரின் ட்ரிப்ஸ் 90 கிட்ஸு 2K கிட்ஸோட இதாகிடுச்சு. எவனை தாலியாக இருப்பியோ எனக்கு கார் வாங்கி கொடு, என்னைய நல்லா வச்சிரு, அவ்வளோதான். நீ நான் நல்லா இருக்கணும், அதை பற்றி உனக்கு பிரச்சனை, நான் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீ நல்லா இரு, நீ எவ்வளோட வேணாலும் போய்க்கோ. இப்போ இந்த மாதிரி படத்தில் 2K கிட்ஸ் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? நாயன் இப்படிலாம் முட்டா பசங்களாக இருந்திருக்காங்க பாரு. அந்த ஆள் தான் ரவுடி ஆகி பாம்பேவே கையில் கட்டுப்பாட்டில் வச்சு அத்தனை கோடி சம்பாரிச்சு வச்சுருக்கான். அதில் வாழ தெரியாத நாய் அது போய் போலீஸ் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணி நாசமாக போயிடுச்சுப்பாரு. இப்படி தான் நினைப்பாங்க. இதுதான் அவர்களுடைய இப்போ பார்க்குறவங்களுக்கு. அதனால் பிடிக்காதவங்களுக்கு என்ன முட்டாள்தனமாக படம் எடுத்து வச்சுருக்காங்க. வேல்நாயகர் பாம்பே நம்மளும் வேல்நாயகர் மகன் சொல்லிட்டு ஃபுல்லாக ஷார்ட் மீடியா போட்டு சுற்றிருக்கலாம் பாம்பே ஃபுல்லாக. இந்த நாய் போய் போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு பிள்ளையை பார்த்து அவர் வந்து பொரிய வேல்நாயகரை பிடிக்கிறார். நியாயம் தர்மம் தான் முக்கியம். வந்து இந்த படத்தெல்லாம் உட்காந்து எடுத்தா மணிரத்னம் படம்னு போய் பார்க்கணுன்றேன். அப்படியே மாற்றிடுறாங்க பிளேட்டை. 2K கிட்ஸ் பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் பார்க்கும். என்ன போர் அடிக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. மனிதன்லாம் பார்க்குறாங்க.